எங்களின் விதிகள் எந்த நிகழ்வுகளையும் நடுமுன் நடுங்காமல் நிறுத்து பார்க்கும் தரசுகளாக இருக்க வேண்டும். எங்களை அகரமாவட்ட வெள்ளாண்மை சங்க தலைவர் திரு டி.கே. சுகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினர் செல்வி டி. சிந்துலட்சுமி PhD அவர்கள் மேடை. சிறப்பு விருந்தினர் டாக்டர் பி. சுரேந்திரன் MA PhD துணை பேரரசர் அவர்களை மேடை. இளங்கூரையாளர் நான் திரு தட்சிணாமூர்த்தி B.Pharm M.Pharm ஒரிஜினல் சென்னை அவர்கள். பொதுமக்கள் அனைவருக்கும் அகர வெள்ளாண்மை தலைவர் சுகுமார் அவர்களுக்கும் எத்ராஜ் அண்ணா அவர்களுக்கும் டாக்டர் சுரேந்தர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் சிந்துலட்சுமி அவர்களுக்கும் தட்சிணாமூர்த்தி டாக்டர் அவர்களுக்கும் எங்கள் மகளிர் மன்ற சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் வருக வருகவென வரவேற்கிறோம். நன்றி. தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் திருமதி ராஜாமூர்த்தி அவர்களுக்கும் அகர வெள்ளாண்மை சங்கம் திரு டி.கே. அவர்களே வரவேற்கிறோம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்புச்சு அறிந்து அறிந்து மானினா பிறப்பது அதிலும் வருது கூட்டு விடு சிவிடு மருத்துவம் கற்பது அறிது. இந்த கால சூழ்நிலையில் நம்ம தினமும் பயணம் பண்ணுறப்பையும் நம்மளை அறியாமையும் சூழ்நிலை சுகாதார மாசுபாடுனால நமக்கே தெரியாமல் நம்மளோட உடம்புல பல இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சு நோய் நொடிகள் ஆரம்பிக்குது. அது நமக்கு தெரியதில்லை. குறிப்பாக ஆண்கள் வெளியே போய் நானும் மூந்து ஒரு 10 நிமிஷம் சிகரெட் மாதிரி பண்ணுறதுனாலையும் ஆனால் எதுவுமே தெரியாமல் மகளிர் இந்த ஒரு நோய்ங்கிறது அவங்களே தெரியாமல் அவங்களோட இதில் உடம்புல இதாகிடுது. அது அதுக்கு தெரியதில்லை. ஆனால் அது நமக்கு ஏதோ ஒரு பயமோ ஒரு பயத்தினாலே அவங்க சொல்லாமல் இவ்வளோ வெளிப்படுத்த முடியாமல் உயிரையும் மாற்றிக்கிட்டு இதெல்லாம் இருக்குது. அதனால் அதுக்கு விழிப்புணர்வு பண்ணுறது தான் இந்த முகாமை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அது இல்லாமல் இந்த அடையாள கேன்சர் இந்தியாவிலே முதன்மையான ஒரு கேன்சர். அவங்க நமக்கு இங்கே வந்தது நம்மளாம் இது பயனடைஞ்சவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நம்ம வெளியே கேட்டுருக்கிறவங்களும் அவங்க இதுக்கு வந்தால் பரவாயில்ல. இந்த அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் சுரேந்தர் அவர்களுக்கும் எனது மாப்பிள்ளை தம்பி தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் சங்க தலைவர் சுகுமார் மகளிர் மன்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த வருகை தந்த அனைவருக்கும் எனது காலைவணக்கத்தை தெரிவிக்கப்படுகின்றேன். இந்த விழிப்புணர்வு மூலம் கருத்தாண்டத்தின் நோக்கம் வருமும் நம்மை காப்போம் என்ற தாரகத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டுள்ளது. நானும் 2011 வரை கேன்சரை பற்றி முழுமையாக அறிந்ததில்லை. 2011 டிசம்பரில் எனது மனைவி கால் வழியால் அவதிப்பட்டார். பிப்ரவரி மாதத்தில் கங்கா மருத்துவமனைக்கு சென்ற பொழுது பயாப்சி டெஸ்ட் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் நானே கேன்சர் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. பலவித பரிசோதனைகள் ஏப்ரல் மாதத்தில் தான் அவருக்கு கேன்சர் என்பது உறுதி செய்யப்பட்டு அதற்கான சிகிச்சைகள் கொடுத்தோம். முறையீடு மற்றும் விழுப்பெண்ணில் இரண்டிலும் கேன்சர் முன்னிலையில் இருந்ததால் அவர் டிசம்பர் 21ஆம் தேதி அறிவிக்க தவறிவிட்டார். 8 மாத வைத்தியத்தில் அவர் பட்ட வலியும் மருந்துகளின் பக்க விளைவும் போதும் என்று ஆகிவிட்டது. வலியில்லா மரணத்திற்கு மட்டுமே வைத்தியம் செய்கிறார்கள் டாக்டர்கள். அதற்காக கஷ்டம் கம்மி குடும்பத்தாரும்
அது முதலில் அடையாள கேன்சர் இன்ஸ்டியூட்டிலிருந்து ஏற்பாடு செய்தால் தான் மக்கள் வருவார்கள், விழிப்புணர்வு பெறுவார்கள். இல்லை என்றால் ஏழுதான் விட்டுவிடுவார் என்று சொல்லி கூறினார்கள். அதுக்கு காரணம் என் தம்பி பாபுவோட மகள் செந்திலட்சுமி எம்எஸ்சி சைக்காலஜி படிக்கிறார். அவர் பிஹெச்சிலிருந்து பயிற்சிக்காக அங்கே அடையாள கேன்சர் ஒரு மாதம் தங்கி ட்ரைனிங் எடுத்தார்கள். அதனால் டாக்டருக்கும் அவருக்கும் நல்ல பழக்கம். ஆகவே அவர் மூலியமாக நம்ம கேட்டுக்கொண்டது கிடையாது. டாக்டரை நானும் எனது மகனும் தட்சிணாமூர்த்தி அவரை போய் பார்த்தோம். விவரம் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக வரட்டாச்சு. ஆனால் எவ்வளோ சிரமப்பட்டு அவரால் டேட் கொடுக்க முடியாமல் இருந்தது. 9ஆம் தேதி அண்ணா எத்திராஜர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நகரம் நண்பர்களுக்கும் நகரம் மாநிலத்திற்கும் சிறப்பு விருந்தினராக வருகின்ற டாக்டர் சுரேந்திரன் அவர்களுக்கும் திரு தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் செல்வலட்சுமி அவர்களுக்கும் வருகின்ற பெரியவர்களுக்கும் சாய்மார்களுக்கும் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த கேன்சர் விழிப்புணர்ச்சி கருத்தரங்கம் திரு எத்ராஜ் அவர்கள் உங்களிடையே குறிப்பிட்டார்கள். அவரது முன்னுரையாக இந்த கேன்சரினால் எவ்வளவு அவதிப்பட்டார்கள் என்பதை உடனிருந்தவர்கள் எல்லாம் இந்த அரங்கத்தில் இருக்கின்ற 90% பேருக்கு அவருடைய அவஸ்தை தெரியும். அது மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும், மற்றவர்கள் இந்த நோயினால் பாதிக்காமல் தடுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அறுபாடுபட்டு இங்கே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் இங்கே இந்த கேன்சர் குறித்து சொல்கின்ற கருத்துக்களை உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தெரியப்படுத்தி இதற்குண்டான தடுப்பு முறைகளை மேற்கொண்டு நம் வாழ்வை நல்லபடியாக அமைத்துக் கொள்ள நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். இந்த கேன்சரோட கொடுமை என்னங்கிறது எனக்கும் தெரியும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவும் இந்த கேன்சர்னால தான் இறந்தாங்க. இந்த நோய் சாதாரணமாக இப்போ காய்ச்சல் வந்தால் தெரியும், மற்ற உடல் குழந்தைகள் எது வந்தாலும் உடனடியாக நமக்கு தெரிஞ்சு போய் உடனே மருத்துவம் நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு நோயினுடைய வெளிப்பாடு. ஆனால் இந்த கேன்சரை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஒரு முற்றிய அளவுக்கு போகிற வரைக்கும் இது எதுவும் தெரியுதுங்க. ஏன் இப்போ எங்கள் அம்மாவே இறந்தது, அது ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னது, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போனோம். பார்த்து அவர்களெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். டாக்டருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் நமது சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் வீட்டிலேருந்து நான் எம்எஸ்சி பயாலஜி. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். 37 வயது நிரம்பிய இளைஞர் இவர். ஆனால் ஆற்றிய சேவைகள் பல. இவர் சைக்கோபாத்தாலஜியில் எம்ஃபில் பிஹெச்டி மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். 3 ஆண்டு காலம் கொப்பர் பெங்களூர் நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்துள்ளார். பின்னர் 2001ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவிலேயே தலைசிறந்த பெயர் பெற்ற கேன்சர் இன்ஸ்டிடியூட் அடையாறில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். இவர் சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவில் பல இடங்களில் நடந்த கேன்சர் மாநாட்டில் கலந்து கொண்டவர். இவர் நேஷனல் மற்றும் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸில் 7 சயின்டிஃபிக் ஆர்டிகல்ஸ் வெளியிட்டுள்ளார். 50,000க்கும் மேலான மாணவர்களுக்கு புற்றுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். பல நிறுவனங்களோடு இணைந்து புற்றுநோய் விழிப்புணர்வு நடத்தியுள்ளார். இவர் யூனிக் சைக்காலஜிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரில் செயலாளராகவும் இந்தியன் அகாடமி ஆஃப் அப்ளைட் சைக்காலஜியில் பொருளாளராகவும் உள்ளார். மற்றும் இன்டர்நேஷனல் யூனியன் அகைன்ஸ்ட் டிபி அண்ட் லாங் டிசீஸிலும் இன்டர்நேஷனல் சைக்கோ ஆன்காலஜி சொசைட்டியில் உறுப்பினராகவும் உள்ளார். இவரது மனைவி செவில் சைக்காலஜியில் டாக்டரேட் பட்டம் வாங்கி பெற்றுள்ளவர். இவரது குழந்தை நேஹா எல்கேஜி படித்துக் கொண்டிருக்கிறார். இத்தகைய சிறப்புமிக்க விருந்தினர் ஸ்ரீ சுரேந்திரன் அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
மரபுவழி புற்றுநோய் பற்றிய விளக்குரை திரு தட்சிணாமூர்த்தி எம்ஃபார்ம் ஜஸ்டின் ஒரே சென்னை அவர்களை சிறப்பு பெற்று நண்பர்களின் செயலாளர் செப்டம்பர் மாதம் 1976ஆம் ஆண்டு பிறந்தவர் இவருடைய பெயர் தட்சிணாமூர்த்தி. நம்மளுக்கு தெரியும் குரு தட்சிணாமூர்த்தினா குரு பகவான். போன வாரம் தான் குரு மாறி இருக்கு, அதனால வாங்கி இந்த பக்கமாக விட்டாரு. அது நம்மளுக்கு சிறப்பு தான். இவர் தட்சிணாமூர்த்தி அகர வெள்ளாம் செட்டியார் சமூகத்தை சார்ந்த இவர் நம்மளுக்கு கிடைத்த ஒரு சொத்து. இவர் எம்ஃபார்ம் பட்டப்படிப்பை வாரணாசியில் உள்ள வாரணாசி பல்கலைக்கழகத்தில் முடித்தார். சிறந்த ஆசிரியராக இருந்து மாணவர்களுக்கு வழிகாட்டியிருந்தார். இவர் புற்றுநோய் பற்றிய பல கட்டுரைகளை எழுதியுள்ளார். ஆர்ச்சர்ட் செம் என்ற நிறுவனத்தில் சீனியர் ரிசர்ச் அசோசியேட்டாக பணிபுரிந்து வருகிறார். மேலும் இவர் பல புற்றுநோய் விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி வருகிறார். இன்று மரபுவழி புற்றுநோய் பற்றிய விளக்க உரை நமக்கு அனுப்பியுள்ளார். அவர்களை அறிமுகம் செய்வதில் நகர நண்பர்கள் சொல்வார் சார்பாக நாம் பெருமை அடைகிறோம். அண்ணா தட்சிணாமூர்த்தி அவர்கள் உங்களிடம் நான் அறிமுகம் செய்வேன். அவருக்கு அகர மகளிர் மன்ற தலைவர் அவர்கள் பொன்னாடி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மரபுவழி புற்றுநோய் பற்றிய விளக்குரை திரு தட்சிணாமூர்த்தி எம்ஃபார்ம் ஜஸ்டின் ஒரே சென்னை அவர்களை சிறப்பு பெற்று நண்பர்களின் செயலாளர் செப்டம்பர் மாதம் 1976ஆம் ஆண்டு பிறந்தவர் இவருடைய பெயர் தட்சிணாமூர்த்தி. நம்மளுக்கு தெரியும் குரு தட்சிணாமூர்த்தினா குரு பகவான். போன வாரம் தான் குரு மாறி இருக்கு, அதனால வாங்கி இந்த பக்கமாக விட்டாரு. அது நம்மளுக்கு சிறப்பு தான். இவர் தட்சிணாமூர்த்தி அகர வெள்ளாம் செட்டியார் சமூகத்தை சார்ந்த இவர் நம்மளுக்கு கிடைத்த ஒரு சொத்து. இவர் எம்ஃபார்ம் பட்டப்படிப்பை வாரணாசியில் உள்ள வாரணாசி பல்கலைக்கழகத்தில் முடித்தார். சிறந்த ஆசிரியராக இருந்து மாணவர்களுக்கு வழிகாட்டியிருந்தார். இவர் புற்றுநோய் பற்றிய பல கட்டுரைகளை எழுதியுள்ளார். ஆர்ச்சர்ட் செம் என்ற நிறுவனத்தில் சீனியர் ரிசர்ச் அசோசியேட்டாக பணிபுரிந்து வருகிறார். மேலும் இவர் பல புற்றுநோய் விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி வருகிறார். இன்று மரபுவழி புற்றுநோய் பற்றிய விளக்க உரை நமக்கு அனுப்பியுள்ளார். அவர்களை அறிமுகம் செய்வதில் நகர நண்பர்கள் சொல்வார் சார்பாக நாம் பெருமை அடைகிறோம். அண்ணா தட்சிணாமூர்த்தி அவர்கள் உங்களிடம் நான் அறிமுகம் செய்வேன். அவருக்கு அகர மகளிர் மன்ற தலைவர் அவர்கள் பொன்னாடி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
அந்த வகையில் அது 10 பேரோ 20 பேரோ ஒருத்தரோ இந்த மாதிரி ஒரு முயற்சி செஞ்சு அது இந்த விஷயம் எல்லாருக்கும் போகணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை செஞ்ச அவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து கேன்சர் வந்து ரொம்ப அதிக அளவில் பரவிக்கிறது. அதே மாதிரி சிந்து லட்சுமி படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க, அவங்க வேலை முடிஞ்சாலும் மார்க்கிங் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாமல் அப்போவே சொல்லிட்டாங்க, சார் எங்கள் ஊரில் இது பண்ணணும், கண்டிப்பாக பண்ணி ஆகணும், நீங்கள் வரணும், நான் கூப்பிடுவேன். ஐ திங்க் அவங்க சாதிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஸோ இது என்ன சொல்லுங்க அப்படின்னாக்க, இது எவ்வளோ நன்றியை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு வந்து புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு முகாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். யூஸ்வலாக நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இது வந்து பொதுவாக ஜென்ரல் பப்ளிக் நிறைய வருவாங்க, அதனால புகையிலையை நான் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் நான் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் என் மனசை மாற்றிக்கிட்டேன். இப்போ எவ்வளோ பேர் இதில் புகையிலை பயன்படுத்துகிறவங்க இருக்கீங்க? ஓப்பனாக சொல்ல முடியாது, யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. நீங்கள் வந்து சமூகத்தில் வந்து அதாவது இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, a fault recognized is half corrected. எப்போ ஒரு மனிதன் தவறை உணர்கிறாரோ அப்போ அது பாதி சரியாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போ நீங்க பாண்டாக முறை வந்துக்கிட்டீங்களோ நீங்க அதனுடைய பின் விளைவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வெளியில் வந்து போறீங்க. வெரி சிம்பிள், அவ்வளோதான். எனக்கு கொடுத்திருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்திருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கிட்டத்தட்ட ஆண்கள் 40%, பெண்கள் 20% புகையிலை பயன்படுத்துறதா தகவல் தமிழ்நாட்டில் வருது. அதுல பெண்கள் நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவங்க புகையிலைன்னு சொல்றது வீடியோ, சிகரெட்டோ, துண்டோ கிடையாது. வெத்தல, பாக்கு, பான்பராக், பீடா இது போன்ற எந்த வடிவத்துல புகையிலை இருந்தாலும் அது ஒரு உயிர் கொல்லி. ஓகே, நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்னொன்று, புகையிலை பயன்படுத்த சட்டத்தை மதிக்கிறது இன்னைக்கு ரொம்ப குறைவு. ஸோ நம்ம உயிர் நமக்கு முக்கியம், நம்மளுடைய எதிர்காலம் நமக்கு முக்கியம், நம்மளை நாம தான் பாதுகாக்கணும். இதுல வந்து ஒரு நாம யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1,16,000 பேர்ல 70% பேர் காப்பாற்ற முடியாத நிலையில தான் மருத்துவமனைக்கு வராங்க. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புற்றுநோயை தடுக்க முடியும், புற்றுநோயை குணப்படுத்த முடியும். எப்போ அப்படின்னா அது ஆரம்ப நிலையில் கண்டறிந்தால். எப்போ? ஆரம்ப நிலையில் கண்டறிந்தால். அன்பார்ச்சுனேட்லி சரியான அதை பற்றின விழிப்புணர்வு இல்லாதனாலையும், இந்த நோயை பற்றின தகவல் சரியான முறையில் மக்களுக்கு போய் சேராதனாலையும், சில மருத்துவர்கள் அதை சரியான நேரத்தில் கண்டுபிடிக்க தவறுவதனாலையும், நீங்க போறீங்க, இங்க இருக்கிற லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, அவங்களுக்கு இது புற்றுநோய் தான், இதை இப்போ கண்டுபிடிச்சு இதை சரியான இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்குவம் இல்லாதனாலையும் தான் 70% பேர் குணப்படுத்த முடியாத நிலையில வர்றாங்க. அவங்களுக்கு நாம செய்யற ஒரே வைத்தியம் வாழ்க்கை முறை, சாப்பிட போது வலி இல்லாம இருக்கணும், அதான் செய்யணும். மீதி 30% பேர் முதல் ஸ்டேஜ்லயோ 2வது ஸ்டேஜ்லயோ வர்றாங்க. அவங்கள நாம முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு போறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய், அதுலயும் இந்த லூக்கேமியான்னு சொல்லக்கூடிய இரத்த புற்றுநோய் 80% குணமடையும். 80 ஒரு குழந்தைக்கு வந்தா 80 குழந்தைய வாழ்நாள் முழுக்க வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மருத்துவம் ரொம்ப முன்னேறிடுச்சு. குறிப்பா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், செர்வைக்கல் அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 வகையான புற்றுநோயை ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சா 99% அதை நாம அப்படியே குணப்படுத்திடலாம். அது மட்டும் இல்ல, வாழ்நாளும் 5 வருஷம் 10 நாள் 10 வருஷம் இல்ல, அதையும் தாண்டி வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு எங்க மருத்துவமனையிலே இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா முன்னாடியே போட்டு வச்சுப்போம், இவர் 30 வருஷமா அவர் இருக்காரு, இந்த மாதிரி இவ்வளவு நாள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வாலண்டியரா வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இதனாலதான் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊரா கிராமமா பள்ளிக்கூடங்களா போய் இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஏன்னு சொன்னா எல்லாரும் உடம்புலையும் கேன்சர் அப்படிங்கிற ஒரு செட் இருக்கு, உள்ள அமுத்தியே வச்சிருக்கு. அதனால நம்ம வயதான காலத்துல இந்த நோய் வர ஆரம்பிக்குது, தலை நோக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அப்பதான் நமக்கு நோய் சக்தி குறைய ஆரம்பிக்கும். அப்ப
அப்போ இந்த நோய் வெளியே வர ஆரம்பிக்கும். இது இயல்பா நடக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு, அதை சார் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே இளம் வயதிலேயே ஒரு 40 வயசுல 45 வயசுல 50 வயசுல வருது அப்படின்னு சொன்னா அதற்கு பொறுப்பு அந்த தனியார் நான் தான். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வாழ்க்கை முறையை சார்ந்தது, வாழ்கிற முறையை சார்ந்தது. என்ன வாழ்க்கை முறை அதை பத்தி விவரிப்பா பார்ப்போம். இதுதான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன். இதுல நான் கொஞ்சம் படம் காட்டுறேன். இந்த படத்தை பார்த்து பயப்படாதீங்க, அச்சப்படாதீங்க. இப்போ நாம் அச்சப்பட்டா ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். காரணம், எனக்கு 2004 ஒரு பேஷண்ட் ஈரோடுல இருந்து வந்தாங்க. ஈரோடு ஞாபகம் இருக்கு. ரொம்ப பணக்காரங்க, நிறைய மருத்துவமனைக்கு போனாங்க. அவங்களுக்கு மார்பகத்தில் கட்டி இருந்தது. அந்த கட்டியை போய் பார்த்துட்டு ஆயுர்வேத சிகிச்சை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. ஆனா கட்டி ஆறவே இல்லை. கடைசியில தான் அவங்களுக்கு புற்றுநோயின் தெரிய வந்தது. இந்த கட்டி இருக்கிற விஷயத்த ரொம்ப காலமா அந்த அம்மா அவங்க கணவர்கிட்ட கூட சொல்லல. சரிங்களா, மருத்துவமனைக்கும் போங்க. ஆனா அந்த அம்மாவுடைய மார்பை எக்ஸாமினேஷன் சொல்லுவோம், பரீட்சை பரிசோதனை செய்து பார்த்தப்போ நான் தான் கூட நின்னேன். நீங்க உங்களால நம்ப முடியாது. அவங்க திறந்த உடனே அவ்வளோ ஒரு அந்த வாடைன்னு சொல்லணும் இல்லையா வந்தது. ஏன்னா அழுகி போய் உள்ள புழு வைத்து இருந்தது. இதுக்கு காரணம் அறியாமை. சரிங்களா, இதுக்கு காரணம் என்னது? அறியாமை. நம்ம கலாச்சாரம் எல்லாம் இங்க இருக்கு. அதெல்லாம் இருந்தா கூட எதை செய்யணுமோ அதை சரியான நேரத்துல சரியான முறையில செஞ்சுக்கணும். அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சா மட்டும் போதாது, நம்மளுடைய சந்ததியர்களுக்கு சரியான முறையில அதை சொல்லிக் கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வகையில இந்த விழிப்புணர்வும் நான் காட்டக்கூடிய உங்களுக்கு இந்த விஷயம் அது உயிர் கொல்லி அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன அப்படி என்ன உயிரை ஏன் கொள்ளுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கேன்சர் வந்து அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா நம்ம உடம்புல நிறைய செல்கள் இருக்கு. அதே மாதிரி அதுவும் ஒரு செல் தான். யூஸ்வலா இந்த செல்லுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செல் 2 செல்லா மாறும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். இது செல்லுடைய வளர்ச்சி நிலை. சரிங்களா, இப்போ காய்கறி வெட்டுறீங்க, கையில கத்தி வெட்டிருச்சு, அங்க ஒரு சின்ன காயப்பட்டுருச்சு. அந்த புண்ணு என்ன ஆகும்? தைரியமா பேசலாம். என்ன ஆகும்? 2 நாள்ல ஆறிடும். கரெக்ட். அதுக்கு மேல வளராது. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் அந்த செல் வளரும். அதுக்கப்புறம் வளராது. இதுக்கு பேர் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். தானாக செயல்படக்கூடிய ஒரு செயல். அதாவது நல்ல செல்கள் எல்லாத்துக்குமே நம்ம லைட் போடுறோம் இல்லையா, ஆன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. அது தானாக இயங்கக்கூடியது. அதுக்கு தெரியும் எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ நிறுத்திக்கணும் அப்படிங்கிறது அந்த செல்லுக்கு தெரியும். ஆனா இந்த புற்றுநோய்ங்கிற செல் வந்து ஒரு அப்நார்மல் செல். அப்நார்மல் நமக்கு தேவையில்லாத ஒரு செல். அந்த செல் என்ன ஆகுது? வளர்ச்சி அடையும் போது அதுக்கு ஆன் பட்டன் மட்டும்தான் இருக்கு, ஆஃப் பட்டன் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பேசுனீங்கன்னா நான் பேசுறதை விட்டுருவீங்க. கவனிங்க, லைட்டுக்கு ஆன் ஆஃப் சொன்னேன். சாதாரணமா இருக்கக்கூடிய செல் எல்லா செல்லுக்குமே இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்க தசைகள் உடம்புல இருக்கக்கூடிய செல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. கேன்சர் செல்லுக்கு ஆன் பட்டன் தான் இருக்கு, ஆஃப் பட்டன் கிடையாது. சரி, ஆஃப் பட்டன் இல்லைன்னா என்ன? திருப்பி அந்த கை வெட்டுற எக்ஸாம்பிள் கேட்போம். செல் வளர ஆரம்பிக்குது, அது வளர்ந்துகிட்டே இருக்கு, நிற்கவே மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகும்? அந்த செல் 4 8 16 16 32 32 64 அப்படியே அந்த 64 ஸ்கொயரா போடுங்க. ஸோ அப்படி வரும்போது பல பில்லியன் பல லட்சக்கணக்கான செல்கள் சேரும்போது உங்களுக்கு ஒரு கடுகோ இல்லை 2 கடுகு அளவோ ஒரு கட்டி வரும். அதற்கு பல மாதங்களோ சில நேரங்கள் பல வருடங்களோ ஆகலாம். அந்த செல் மேலும் வளர்ச்சி அடையும் போது சதைகளில் ஊடுருவி, சதைகளில் உட்புறத்துல ஊடுருவி இரத்த குழாய்களில் கலக்கும் போது இரத்தத்தின் வழியாக பயணம் செய்து உடம்பில் பல்வேறு பாகங்களுக்கு போய் சேர்கிறது. அப்போ ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு டிராவல் பண்ணி அங்கேயும் அந்த கட்டியை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த கேன்சர் செல்லுக்கு மேல போட்டிருக்கேன். அதுதான் கீழே இருக்கிறது கேன்சர் செல். முதல்ல இருக்க படத்தை பாருங்க. செல் டிவிஷன் 1 அப்படியே 2 ஆகும், 2 4 ஆகும், அது மல்டிப்ளை ஆகும். ஒருவேளை அந்த செல்
கெட்ட செல்லா இருந்தா அந்த செல் தன்னை தானே சூசைட் பண்ணிக்கும், கொண்டுக்கும். அதுக்கு பேர் அபாப்டசிஸ் சொல்லுவோம். அந்த செல் 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 கமிட் சூசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேவையில்லாத செல். அது எலிமினேஷன் ப்ராசஸ்ல வெளியே வந்துடும். எலிமினேஷன்னா தெரியும் இல்லையா? ரைட். ஆனா கேன்சர் செல் அப்படி இல்லை, அன்கன்ட்ரோல்டு growth. அது தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வளர்றது மட்டும் இல்லை, பக்கத்துல உள்ள ஆர்கன்ஸையும் பாதிப்படைய செய்யும். இதனாலதான் இது ஒரு கொடுமையான பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அதை நாம தடுத்து நிறுத்த முடியாது. சாதாரணமா ஒரு கண்ணுல ஒரு கட்டி வரும், அந்த கட்டி உடஞ்சி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வளரும், அதுக்கு மேல வளராது, தசைகளுக்குள்ள ஊடுருவாது. அந்த கட்டி பாருங்க, நார்மலா உங்களுக்கு ஈட் பாயில்ஸ்லாம் வரும்.